சரியா? கையை வந்து இப்படி தான் பிடிக்கணும். அதாவது கட்டை விரல் மேலே பார்த்துருக்கணும், இப்படி தான் இருக்கும். உள்ளங்கை வந்து அவங்களுக்கு முகத்துக்கு நேரம் இந்த மாதிரி இருக்கணும், கட்டை விரல் வானத்தை பார்த்துருக்கணும். இதுதான் பிடிக்கக்கூடிய முறை. இதில் ஒன்றாவது இப்படி பிடிக்குமா, இதில் வந்து நேராக இங்கே கவலி காலம் என்னாச்சு, ஒன்றாயிட்டா 2 அதுக்கு கீழே அப்படி 3 இங்கேருந்து அப்படியே மூட்டோர்ம வழியாக வந்து நடுவரலை 4 பின்னாடி அந்த சிப்பிலிருந்தே வந்து அதுக்கு நேராக ஆகும் 4. இப்போ 4 பிடிச்சிட்டோமா? இப்போது கையில் சும்மா ஃப்ரீயாக இப்போ இது 2ம் பார்த்தோம், அப்படி தானே? 1 2 பார்த்தோம். இந்த 2க்கு நடுவில் ஒரு பகுதி இருக்கா, இது 1. அப்போ எத்தனை ஆச்சு? 5. இது 2க்கும் இடையில ஒரு பகுதி இருக்கா, 6. ஆமாம், இது 2க்கும் ஒரு பகுதி இருக்கா, 7. அது 2க்கும் இடையில பகுதி 8. புரிஞ்சுதா? இது 4ஆக பிரித்து 4க்கு இடையில ஒவ்வொன்று 8. இவ்வளோதான். அப்படியே நிறைய எடுத்துக்கலாம். அது கூட எனக்கு இந்த முழங்கை வரைக்கும் மற்ற செய்யணும். சரிங்களா? செய்ய அதை அடுத்த எந்த இடத்துல அவனை பாருங்க. ஏன் சேர் ஓடிக்கிறேன்?
ஒரே நிமிஷம் தளர்ந்து வைக்க பண்ணிட்டு வெறும் அசைக்கிட்டே இருக்கும். இதுக்கு கேப் கொடுக்கலாம் தெரிஞ்சாங்க. இப்போ அப்படியே இழுத்தாப்பையே திருப்பி என் 2 வரையும் கீழே வச்சுக்கலாம். நல்லா அதுக்கப்புறம் இழுத்துட்டு அதுக்கப்புறம் இழுக்கும் இடவெளி மட்டும் பண்ணியாச்சு. திருப்புறம் அப்படியே மடக்கி இழுப்போடைய இழுத்துக்கிட்டே மடக்கும். மடக்கி அப்படி நல்லா தடவி எல்லாம் அப்படியே அழுத்தம் கொடுத்து தடவி பண்ணி 2 பக்கமும் முக்கியமாக அழுத்தம். இடது பக்கம் சுழற்சி வடது பக்கம் சுழற்சி நல்லா சுற்றிக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம இங்கொண்டு விஷயங்கள் பார்த்தோம்.
இதில் வந்து நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா சும்மா மேலே கீழே இந்த பக்கவாட்டில் இது அசைவுகள்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். மேலே பக்கவாட்டு அசைவு கொடுத்துக்கலாம். சரிங்களா? இது புரிஞ்சுதல்லாம் 3 விஷயம் பண்ணியிருக்கோம். ஒன்று இழுத்து பண்ணுறது, சுழற்சி, அதுக்கப்புறம் மேலே கீழே பக்கவாட்டு அசைவு செய்யணும். அடுத்த விரலுக்கு நம்ம வந்து இழுக்கும்போது மொத்தமாக இப்போ இந்த மாதிரி அப்படி சுடக்கூட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம அங்கே தோள்பட்டைக்கு இழுக்கும் போது இதில் இன்னொன்று பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த தனித்தனி இணைப்புகள், இந்த தனித்தனி இணைப்புகளை எப்படி அசைக்கணும் அப்படின்னா சும்மா செஞ்சு அசைக்கிறதில்ல. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு இணைப்புகளையும் வந்து இந்த மாதிரி பிடிக்கணும். பிடிச்சிட்டு சுற்றும் போது அந்த இணைப்பு மட்டும் தனியாக சுற்றும். இல்லை ஃபீல் பண்ண முடியுதா? சரியா? சுற்றுது. அதுக்கப்புறம் மெதுவாக இப்படி இழுத்து விடும். சரியா? தெரியுதா? இதே மாதிரி ஒவ்வொரு இணைப்பையும் இப்போ இங்கே அப்படின்னா இதேமாதிரி இந்த இணைப்பு வலது இடது சுழற்சி, அதுக்கப்புறம் மெதுவாக இழுத்து விடும். அதே மாதிரி இங்கே இணைப்பை பிடிக்கிறோம், வலது பக்க சுழற்சி, இடது பக்க சுழற்சி, மெதுவாக இழுத்து விடணும். அதே மாதிரி தான் இங்கேயும் வலது பக்க சுழற்சி, இடது பக்க சுழற்சி, மெதுவாக இழுத்து விடணும். சரியா? அடுத்தது அதே மாதிரி கையை இந்த பக்கம் அதுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் திருப்பி வச்சுட்டு பொறிச்சுக்கலாம். ஏழு விஷயம் இது வந்து ஒரு சாதாரண சொல்லிட்டு நம்ம கையை போய் வச்சுட்டு நம்மளோட உள்ளங்கை வெள்ளை உடம்பு இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல பார்த்தோமா அந்த இடத்துல நம்ம வந்து நேராக இந்த மாதிரி நேராக வச்சுட்டு அவங்களே நேராக பார்க்க சொல்லிட்டு இதில் ஒரு முழுத்தை இது நடு முதுகு தட்டு வரும். இது ரெண்டுக்கும் பக்கவாட்டில் மேலேருந்தே வச்சு மூச்சை ஃப்ரீயாக வெளியே விட சொல்லிக்கணும். நம்ம அமுக்கும் போதெல்லாம் மூச்சை வெளியே விடணும். சரியா? ஒவ்வொரு பக்கமாக வச்சு சரியா? இந்த இடம் வரைக்கும் செய்யணும். சரியா? சரியாக கடைசியாக நமக்கு அந்த மூன்று இருக்குதுங்களா விழா இருக்குது முடிய வரை இதுக்கு கிழக்கு மட்டும் நசுக்கி வெட்டி பிடிக்கிறது. சரியா? இது வரை சரியா? சரியா? கையை இந்த மாதிரி இப்படி சரியா ஒரு முக்கோண வடிவில் வச்சுட்டு ஒரு பிட்டு விட்டேன். அழுத்தம் கொடுக்கும்போது முதல்ல கொடுத்த அழுத்தம் நேராக கொடுத்தோமா, இந்த அழுத்தம் எப்படின்னா இங்கிருந்து இப்படி மேல் வைக்கும். அதாவது இங்கிருந்து இப்படி வெட்டின மாதிரி வெட்டையவே கூடாது, வச்சு அதுக்கும் மேல் வச்சு கொஞ்சம் சரியா? அதே மாதிரி இது ஒன்று. அடுத்தது நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கையை வச்சு கொஞ்சம் சுற்றி தெரிஞ்சவங்களுக்கு கை வச்சிருக்கேன்னா வச்சு சுற்றுற மேல் நோக்கி தள்ள சுற்றி அழுது சுற்றி அழுது கையில் பண்ணுறோம்னா உள்ளோடி இருந்து இங்கே கால் வச்சுக்கணும், திரும்பாமல் இருக்கு, திருப்பி தூக்கணும். சரியா? திருப்பவும் செய்யணும், தூக்கவும் செய்யணும். அடுத்தது இப்போ சிலவங்க வந்து டேரெக்டாக பிட்டி அடிச்சு கீழே விழுந்துலாம் பிரச்சனையாக இருக்கும்ல, அதுமாதிரி கம்ப்ரஷன் ஆகிடும். அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் தூக்கி ஃப்ரீயாக வர சொல்லி மெதுவாக வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும். இந்த கால் இருக்கலாம் இதை இது கொஞ்சம் அப்படி சரிச்சு வச்சுக்கணும். அந்த தலையை ஃப்ரீயாக வைக்கணும் கீழே வர சொல்லிட்டு கை இங்கே பிடிச்சிருக்கிறது அவங்களோட உடம்புக்கு நேராக அப்படியே தான் இடுப்பு இருக்கலாம், இடுப்பில் குட்டியில் வச்சு சரியா அமைந்தோம். அதே மாதிரி வச்சுட்டு இந்த பக்கம் பாருங்க, இப்படி இந்த மாதிரி வச்சுக்கிறோமா, வச்சுட்டு நம்மளுடைய காலத்தை வச்சு இந்த கையை பிடிச்சி தூக்கி இழுக்கும். சரியா? இழுக்கும் என்ன ஆகும்னா மொத்தமாக இப்படி பிழிஞ்சு எடுக்கும், பிழிஞ்சு விரிஞ்சு வரும். சரியா? போய் தலைக்கு சமம் வச்சு இந்த பக்கம் பாருங்க வச்சுட்டு சரியா
அதெல்லாம் வட்டம். அதில் இடது வலது முட்டு வந்து மடங்காமல் வரும். ஈஸியாக வரும். உங்கள் பாட்டு முட்டியாக மடங்கு நல்லா வட்டமாக சொல்லுங்க. சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது அதாவது எப்படின்னா வெளிப்பக்கமாக நல்லா கொண்டு வந்து திரும்ப உள்பக்கமாக கொண்டு வந்து நேரம், வெளிப்பக்கமாக கொண்டு வந்து உள்பக்கமாக மடித்து நேரம். புரியுதா? வெளிப்பக்கம் முடிஞ்சாலும் நல்லா இங்கே கொண்டு வந்துடும். திரும்ப மடிச்சுட்டு கொண்டு வந்து நேரம். சரியா? இது செய்துட்டு லாஸ்ட்டாக சொல்லும்போது ஒரு சின்ன இப்போ வெளிப்பக்கம் ஆரம்பிச்சோம்னா அதே மாதிரி உள்பக்கம் ஆரம்பிச்சு எத்தனை பார்த்துக்கோ? 3 சேர்ந்துருக்கோமா? ஒன்று சரியா? 3 டைம் செய்துட்டு அதுக்கு ஒரு 3 தடவை அடுத்தது சரியா? முதல்ல இருக்குன்னா சுழற்சி பத்திரம் காலுக்கு தூக்கிட்டு சுட்டி இலைச்சொலுக்கு பார்த்தீங்களா? கிளம்பி அதாவது குதிகால் வச்சு இதையும் அதுக்குள்ள போய் தூக்க முடியாது. ஒரு 3 தடவை. சரியா? இது 5 2 3. சரியா? பெட்டிக்கு இது 1. சரியா? ரெண்டாவது மல்லாந்து கைகளுக்கு உள்ள கொடுத்துக்கலாம். கொடுத்து இதுவும் அழுத்தம் போகணும், இங்கே அழுத்தம். சரியா? இதில் 1 2 3 ஆச்சா? 4வது நம்ம விரல் இருக்குதுங்களா? விரலை வந்து இந்த வெளிப்பக்கம் அந்த மூட்டை உருவத்தில் வெளிப்பக்கத்தில் அந்த விரலை வச்சுட்டு வச்சு அது ஒரு அளவு. கூட்டத்தை மடக்கி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன சும்மா அடக்கப்பட்டு இதை லைட்டாக இங்கே உள்ள கொடுத்துருக்கு. சரியா? இப்போ இந்த மண்ணை சதை இருக்கிறது இல்லை காப்பு மசைன் அதில் பிடிச்சி மெதுவாக பொறுமையாக அது ஒரு சின்ன அந்த கடைசி வரைக்கும் கொண்டு வந்துட்டு ஒரு சின்ன அசை காலை பிடிச்சிட்டு மெதுவாக இழுத்து ஒரு சின்ன அது இது பண்ணும்போது விரல்கள்லாம் நல்லா நேராக வானத்தை பார்த்து இருக்கணும். ஒரு சின்ன அசை கடையை அது நல்லா இழுத்துட்டு ஒரு சின்ன அசை. சரியா? இதுவரையும் செய்யணும். நிற்கிறது அப்படி வச்சுட்டு பொறுமையாக நீங்கள் தூக்கக்கூடாது. அப்படி நல்லா வளர்ந்து வந்துடலாம். அதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக சொல்லிட்டு அந்த ஒரு சரியா? இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாக பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் படிச்சுட்டேன். சரியா? இந்த மாதிரி எல்லாராலையும் தூக்க முடியாதவங்களுக்கு அடுத்தது முட்டை மடக்கம். முட்டை மடக்கம் 2 முட்டை மடக்கிட்டு நம்மளுடைய கையை வச்சு இதை என்ன பண்ணுறோம்னா இந்த கட்டி சுத்த வரும். 1 2 3 4 5 அப்படி ஒரு 10ல் இருந்து இப்படி 20 வரும். சரியா? இது 2 நேராக நம்ம கையை தூக்க சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வேணும். அடுத்தது முட்டு மட்டம். சரியா? முட்டு மட்டம் இது பண்ணி இப்படி இருந்தால் அழுத்தம் இந்த மாதிரி இருந்துட்டும் நல்லா மறையும். அது அழுத்தம்
சரியா? அப்படி பிடிச்சிக்கும் போது அந்த ஒரு சின்ன ஸ்ட்ரெச் வருதா, இந்த ஸ்ட்ரெச்சு வரும்போது ஒரு சின்ன அசை. கால் பிடிச்சி இதை இழுக்கணும், இழுத்துட்டு ஒரு சின்ன ஒரு சின்ன அசை. சரிங்களா? அசைச்சு அப்போ இதில் வந்து முன்ன பின்ன இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இப்படி இழுப்போம் பார்த்தீங்களா? இது இழுக்கும் போதே கொஞ்சம் அர்த்தம் செட் ஆகி பண்ணணும். அதை நம்ம அதை யோசிச்சுட்டு தான் பண்ணணும். நல்லா இழுப்போம், கடைசியாக போய் பிடிச்சிக்கணும். சரியா? இப்போ என்ன பண்ணுறோம்னா காலை நேரம் பின்னாடி கொடுக்குறது, நெஞ்சு பக்கம் அதிகமாக வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னா இந்த கற்கால் பிசைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதாவது காலுக்கு கரெக்டாக ஆமாம் செய்யும். ஆமாம், இது வந்து நம்ம இயற்கையாக பேச்சு வழக்கில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா சுழிக்கிட்டு நரம்பு சுழிக்கிட்டுருவாங்க. இது நரம்பு சுழுக்காது. என்ன ஆகுனா இங்கே உள்ள பிட்டு பிட்டா எலும்பு இருக்குங்களா, இதில் இருக்கிற எலும்புகள் வந்து ஒன்னோட ஒன்று பெறப்போகுது, ஏறி மேலே இருக்கக்கூடிய அந்த ஜவுகள் வந்து காயமாயிடும். அதுதான் நடக்கிற பிரச்சனை. அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னாலும் ஒரு 10 நாளில் ஒரு தேர் போயிடும். ஆனால் டக்குனு ரைட்டாக காலம் போகும் போது சுக்கு உள்ள வழி இருக்கும், காலத்துக்கும் இருக்கும். காரணம் என்னன்னா அங்கே இருக்கிற எலும்புகள் சரியாக செட் ஆகாமல் இருக்கிறது. முதல்ல இது அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய எலும்புகள் இது சரியாக செட் ஆகிருக்கான்னு பார்க்கக்கூடியதான் இது. நம்ம இதில் என்ன பண்ணுறோம்னா இல்லை, முதல்ல இந்த இடம் ஏன்னா வந்து இப்படி தான் பிறகுது இதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னா கால் வந்து உங்களுக்கு நடக்கும்போது உங்ககிட்ட நடக்க உங்களுக்குள்ள சுறுசுறுப்பு குத்துதான் அப்படின்னு கேட்டு நம்ம காலை இந்த காலை இதில் கொடுத்துருக்கோம். சரியா? இல்லாட்டி யாராவது பிடிக்கிறது இருந்தாங்கன்னா பிடிச்சிக்கலாம். இதோட அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுங்கள். சரியா? மெதுவாக காலை அசைச்சு இருக்கும். எதுக்காக வந்து மெதுவாக இருங்க, இப்படி வேக எதுக்கு பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நம்மளுடைய இயற்கையாக உடம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மசிலை வந்து பண்ணுறோம்னா டக்குனு ஆப்போசிட் ரியாக்ஷன் அதுவே பண்ணணும். வேகமாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட்டில் டைப் பண்ணிடும் பண்ணணும். அப்போ நமக்கு அது இழுவே வராது. நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா நம்ம எக்கோட்டிசமாக இருக்கும். இப்போ பேசுறது எப்படி இருக்கு? சரி, அதாவது அது நம்மளோட விஷயம் என்னன்னா அங்கே கேப் உருவாக்குனா தான் அங்கே திரும்ப தள்ளி அந்த எலும்பு தள்ளி வேகமாக வைக்க முடியும். அப்போ அது பொறுமையாக இழுத்தாதான் அது இழுபட்டே வரும். சரியா? அதே மாதிரி இங்கே என்ன நடக்கணுங்கிறத மைண்டில் யோசிச்சாதான் நம்ம கை அது தவிர வேலை செய்யும். நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு மாட்டு பண்ணிக்கிட்டு வேறு ஏதாவது பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு வரும். சரியா? அதனால் மனசு முதல்ல இங்கே வச்சு சரியாக நம்ம இங்கே வந்து திரும்ப என் பக்கம் வராமல் இருக்கிறதுக்காக இழுத்து பிடிச்சிருக்கேன். பொறுமையாக இழுக்கும், அதை அசைஞ்சு என் பக்கம் வருது ஃபீல் பண்ண முடியும். அப்போ ஆப்போசிட் இப்படி தானே கசிக்கிச்சு. 99.9% சின்ன பசங்க மாறி பெசகுது அப்படின்னா இங்கே இருக்கிற எலும்பு உடச்சு, இங்கே இருக்கிற எலும்பு கிராக் ஆகிடும். சரியா? அது பெசகல்லாம் வராது. பெசகு இப்படி தான் வரும். 99.9% இப்படி தான் பெசகல் ஆகும். இப்படி பிறந்ததுன்னு சொல்கிறாங்கன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா இங்கே இருக்கிற எலும்பு உடச்சு. சரியா? இப்போ என்ன பண்ணுறோம், ஆப்போசிட்டில் இதுக்கு இந்த பக்கம் இப்படி பண்ணக்கூடாது. பெசகி வர்றாங்கன்னா அசைக்கும், பெரிய இழுத்து அப்படியே ஆப்போசிட். சரியா? பண்ணி முடிச்சு. இது இதில் இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த பக்கம் இதோட அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், இழுக்கும் இது பண்ணும். சரியா? சாதாரணமாக எந்த ஒரு பெசவனும் இல்லாதவங்களும் நம்ம பண்ணுறோம், இது பண்ணிக்கிறோம். சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ஒன்று இது ஒன்று, அதாவது பார்த்துக்கிறது கையை வச்சு பிடிச்சி இது ஒன்று திரும்ப அந்த மாதிரி பண்ணி ஆகும். இது சாதாரணமாக வழி வரும். பெசகி வர்றவங்களுக்கு எப்படி பெசகிட்டு அதுக்கு ஆப்போசிட் மட்டும் தான் பண்ணலாம். சரியா? அடுத்தது சுற்று கையை பிடிச்சிட்டு கீழே குதிகாலம் வச்சிருக்கேன், மேலே விரல் நல்லா சுழற்சி, வட்டமாக சுழற்சி. சரியா? நல்லா வட்டமாக சுழற்சி பண்ணுறோம். பிறகு மேலே கீழே அசை. சரியா? மேலே கீழே பண்ணும்போது இதை மட்டும் இப்படி பண்ணக்கூடாது, இந்த விரலையும் சேர்த்து இருக்கணும். அப்போ தான் இங்கே இருக்கக்கூடிய நரம்புகள் ஜவ்வுகள் அதில் இருக்கக்கூடிய எல்லாமே இழுக்கணும். சரியா? அதாவது இங்கே எப்பவுமே நல்லா பார்த்துக்கிடுங்க, இங்கே இருந்து இப்படி பண்ணக்கூடாது, பிரச்சனையாயிடும். கடைசி பாயிண்ட் கொண்டு போகிறோம், ஒரு சின்ன ஒரு அதிகம். கடைசி பாயிண்ட் கொண்டு வரோம், ஒரு சின்ன. சரியா? முதல்ல என்ன பண்ணணும், இழுத்து ஆப்போசிட்டில் பண்ணக்கூடிய விஷயம் 1, சுழற்சி 2, 3, அதாவது 3, 4, அடுத்தது 5, 6. சரியா? பண்ணிட்டோமா? அடுத்தது விரல். இந்த விரல் இருக்கிறதும்
இப்படி நட்டி எடுக்கக்கூடாது. இதில் ஒரு காசுக்கு போயிடுது. சரியா? இது என்ன பண்ணுறோம்னா நம்ம இழுக்கும்போது அந்த கிட்டி வரைக்கும் தூக்கி இருக்கணும் கால். இப்போ இழுக்கணும். சரியா? இப்போ இப்படி இழுக்கணும். சத்தம் வருது வரலங்கிறது ரெண்டாவது. சரி, இழுக்கும்போது புரியுதுல்ல உங்களுக்கு? இழுக்கும்போது அங்கேருந்து இழுபட்டுரும். இப்படிதான் செய்யும். சரியா? இந்த மாதிரி புரிஞ்சுதுல்ல? காலை தூக்கி அதுக்கப்புறம் சொக்கல் வரும்போது இந்த மாதிரியான கால் பிரசங்கள் நிறைய இழுத்து அது ஆப்போசிட் செய்யும். ஒன்று. ரெண்டாவது சுழற்சி. சரியா? மூணாவது, நாலாவது, 5, 6 ஒரு விரல். சரியா? சரி. இப்போ முதல்ல என்ன பண்ணுதுன்னா கணுக்கால் சொல்லியிருந்தது மட்டும் ஒரு டைம் பண்ணிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ கழுத்துல பிரச்சனை ஆகுது அப்படின்னா முதல்ல கம்மியா இருக்கும். இப்போ கழுத்துல என்னென்ன பிரச்சனை ஏற்படலாம் உங்களோட அனுபவத்தில்? கழுத்து வலி, அது எதனால? எலும்பு தேய்மானமாக கூட இருக்கலாம். நரம்பு வடுக்கும்போது நரம்பு பிரச்சனை ஒரு பக்கம் வெயிட் இருக்கும்போது ஏதாவது இப்போ என்ன அப்படின்னா முதல்ல கழுத்துல பிரச்சனை ஆகுது. கழுத்து எதுன்னு சொல்லக்கூடிய கழுத்துல வந்து பிரச்சனை ஆகுது அப்படின்னா முதல்ல கழுத்துல மட்டும் வலி இருக்கும். அதுக்கு பரவி தோள்பட்டை கை எல்லாமே பரவிடும். சரியா? இந்த மாதிரி இப்போ நான் முதல்ல வந்து பொதுவான தலைமுறை சொன்னேன். அதுக்கப்புறம் சும்மா சாதாரணமாக படுத்து கிடந்தால் அதாவது தலையை வச்சு படுத்து காலையில் எப்படி வருதுங்களா அப்படின்லாம் எப்படி தரணும். அதுக்கு பிறகு இங்கே டிஸ்க் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா எப்படி தரணும். அது எல்லாமே சரியா? முதல்ல நெட்டி எடுத்துக்கணும். சரி, முதல்ல வந்து நெட்டி எடுக்கணும். சரியா? நம்ம இப்போ முதல்ல நெட்டி இப்போ கழுத்தில் பிரச்சனை இருக்குன்னா இது வரைக்கும் நெட்டி எடுக்கணும். உடல் முழுவதும் எடுத்தாலும் நல்லதுதான். ஒரு இது வரைக்கும் மாதிரி எடுக்கணும். இப்போ கழுத்துல மட்டும் வலி இருக்குது அப்படின்னா கழுத்து மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணால் போதும். சரிங்களா? அந்த பாதி முழு வரைக்கும். இதே இது கையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கழுத்து பாதி வந்து கை வரைக்கும். கையை மட்டும் தனியாக பண்ணணும். சரி, அவங்க ஏதாவது அடிப்பட்டு ஏதாவது இருக்கிறது தனியாக தெரியுமோ அது கை மட்டும் பண்ணிக்கலாம். ஆனால் உங்கள் கழுத்துல இருந்தே பிரச்சனை நரம்பு வலி உளைச்சல் அந்த மாதிரி வருது அப்படின்னா இது கழுத்து அதுக்கப்புறம் முதுகு பாதி வரைக்கும் கீழே கை வரைக்கும். இப்போ முதல்ல இது எப்படி முதல்ல முக்கியமான இப்போ இடங்கள் பிடிக்கணும்னா முதல்ல இந்த பிடரி காலத்திலிருந்து நேராக போடப்படுது. சரியா? ரெண்டாவது இந்த கொச்சை காலம் இருக்கலாம், இது வந்து நேராக போடப்படுது. இந்த மாதிரி அதுவே தப்பு போடப்படுது. அதுக்கு செல்குத்தி இருக்கலாம், அது வந்து நேராக இந்த காக்கட்டை காலம். இது முக்கியமான இடம் பார்த்துக்கோங்க. முதல்ல நேரம் முதலுக்கு இருக்காரு. நேரம் முதல்ல தடவை பண்ணுவார். இப்போ நம்ம தடவர்களுக்கு முழுக்க விரல்களோட இந்த எலும்பு இருக்குங்களா முதல் கை அதை தான் பண்ணணும். ஏன்னா நம்ம அதுக்கு பிறகு இதெல்லாம் தடவை முடிச்சதுக்கப்புறம் தாண்டப்பட்டிருக்காரு உள்ள கையும் அந்த கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும்னா குழந்தைங்களுக்கு தான் தடவும். அதெல்லாம் எதுக்குன்னா ரெண்டாவது கட்டமாக. முதல் கட்டமாக இந்த விரல் கட்டை விரலாக தான் பயன்படும். ஏன்னா நம்ம தடவப்படைக்கு வந்து பண்ணக்கூடிய விஷயமே வந்து முழுக்க நரம்புகளை சார். நரம்புகளை தொடரும் அப்படின்னா விரல் கட்டை விரலுக்கு நம்ம பண்ணலாம். கட்டை விரல்கள் நுனிகளை வச்சு பண்ணால் நரம்பு பண்ணணும். இப்படி மொத்தமாக கிளியே பண்ணனா வெறுமனே மொத்த பொதுவாக தான் இருக்கக்கூடிய தனித்தனி நரம்புகளை பிடிக்க முடியும். சரியா? அதனால் விரல்கள் இருந்தால் கண்டிப்பாக பண்ணணும். அதனால மேலே இருக்கு. சரியா? இது ஒவ்வொரு இதையுமே வந்து குறைந்தது 10 முறை செய்யும். சரியா? சரியா? ஒன்று. ரெண்டாவது இந்த இடத்துல இதுல இருந்து எடுத்து நேராக
புரியுதா? ரெண்டாவது படுப்படிச்சு இவ்வளோ பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த இடம் அவங்க உட்கார வச்சு பண்ணுறோம். அதனால ஒரு 6 கூட படுப்படிச்சு செய்துட்டு உட்கார வச்சு பண்ண வச்சுருக்கோம். சரியா? 1 2 அதே மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த செல்வி அது நேரம் அழுத்தம் வந்து நம்ம போடும்போது உள்ளுக்குள்ள நம்மளுக்கு அழுத்தம் கிடைக்குதுல்ல, அது வந்து நல்ல அழுத்தத்தை கொடுத்துக்கலாம். பிரச்சனை இல்லை. நம்ம அவங்களுக்கு போடும்போது அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி கேட்கலாம். அந்த அழுத்தம் நல்லா கொடுத்துக்கலாம். இந்த சரியா? 1 2 3. சரியா? இனிமேல் அடுத்தது கையை இப்படி வச்சுட்டு இதுல இருந்து இப்படி சரிச்சு இந்த சிப்பிக்கு மேல சரியா? 1 2 3 4. சரியா? சரி சரியா? இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிருக்காங்க. முதல்ல என்ன பார்த்தோம்? இங்கே பிடரியில இருந்து இப்போ இங்கேருந்து அழுத்துறோன்னே இப்படி தள்ளி கொண்டு போயிடக்கூடாது. சரியா? என்ன பண்ணால் இதுலேருந்து நம்ம இங்கே கை பிடிச்சிருக்கேன் பாருங்க, இங்கே அசையாமல் இருக்கிறது. சரியா? இது இல்லாட்டி நம்ம உடம்பை பிடிச்சிக்கணும். பிடிச்சி அழுத்தி இதே மாதிரி குறைந்தது 10 முறை செய்யணும். பொறுமையாக சரியான முறையில் கவனத்தை அங்கே வச்சு செய்யணும். சரியா? நம்ம வெறுமனே இங்கே பிசிக்கலாக மட்டும் செய்யலை. சரியா? நம்மகிட்ட இருந்து பிராண ஓட்டமாக கலந்து போகணும். செய்யணும். பிராண ஓட்டம் கலந்து போகணும்னா என்ன பண்ணணும்? அங்கே தெரியுங்களா? சரி. நம்மளுடைய கவனம் எங்கே வைக்குமோ அங்கே பிராணசக்தி ஆட்டோமேட்டிக்காக கடந்து போயிடும். அப்போ உங்களுக்கு வழி இருக்குது. நம்ம இந்த இடத்த சரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டே, சரியாகுங்கிற விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டே நம்ம தொடும்போதே நம்மக்கிட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்காக சக்தி கடந்து போய் அவங்களுக்கு குணமாக. ஆனால் இங்கே நம்ம வேற எங்கேயோ வேற எதையும் யோசிச்சுட்டு நீங்கள் மத்தியானம் வீட்டில் மீன் குழம்பு இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே நம்ம எப்படி செஞ்சோம் அப்படின்னா பிரோஜனம். ஒரு 20% ஃபிசிக்கலாக வேலை செய்யும், மீதி 80% பிரோஜனம். சரியா? அதனால் முக்கியமான விஷயம் நம்ம என்ன செய்கிறோம், எதுக்காக செய்யணும். ரெண்டாவது இதில் இருந்து நேராக கீழே, அதேமாதிரி இதில் இருந்து நேராக ரெண்டாவது. மூணாவது இந்த செவிக்குட்டியிலிருந்து நேராக அப்படியே கீழே. நம்ம இந்த பக்கமும் செவிக்குட்டியிலிருந்து அப்படியே நேராக. சரியா? அடுத்தது அந்த கொச்சை காலத்திலிருந்தே அப்படியே சிபிக்கு மேலே அப்படி. இது பண்ணியாச்சு. இனிமேல் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்படி ஒரு பக்கமாக வந்துட்டு இந்த பக்கம் இருக்கிறவங்க பாருங்க, அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கும் நான் அந்த காலத்தை வச்சு சொல்லிட்டேன். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுமை வரும் நரம்பு பார்த்தோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும், அதாவது குரல் வரைக்கும் முன்னாடி வரைக்கும் இவ்வளோ பார்ட்டாக வச்சுக்கணும். இந்த இடத்துக்குள்ள நம்ம கைப்படாத இடமே இருக்கும். முதல்ல இந்த பிரித்து செய்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம இந்த சிமில் இரும்பு இருக்குங்களா, இதில் இருந்தே எடுத்து வர செய்யும். இப்படி ஒரு லைன் எடுக்கும் அப்படின்னா அது ஒரு 10 முறை. திரும்ப அடுத்தது கொஞ்சம் பக்கத்தில் அதுக்கு இங்கே வர்றோம்னா அடுத்து அப்படி நம்ம கைப்படாத இடமே இருக்கக்கூடாது, மேலே இருந்து கீழே எல்லாம். அதேமாதிரி இப்போ ஒவ்வொரு நேரம் செஞ்சுட்டு போகிறேன், இதெல்லாம் 10 முறை. சரியா?
அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்துக்கணும். இந்த இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இதில் இங்கே நம்ம கைப்படாத இடமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. இப்போது இதுக்கப்புறம் நம்ம இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா மொத்தமாகவே வந்து நல்லா தடவி விடுவோம். அதுக்கப்புறம் நம்ம கையோட இந்த முடிவு பார்த்தீங்களா, இதை வச்சு பக்குவமாக எல்லா பக்கமும் நல்லா பக்குவமாக தடவிட்டு இது தடவி. சரியா? இதுக்கு இடையில என்ன அப்படின்னா நெட்டியை வாங்கினதுக்கு அப்புறம் உடனே ஒத்தனை ஃபுல்லாக கொடுத்துடணும். ஒத்தனை எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டாங்க. ஒத்தனை ஃபுல்லாக கொடுக்கணும். திரும்ப அதுக்கப்புறம் இந்த தடவு முறை செய்யணும். திரும்ப ஒத்தனை கொடுக்கணும். திரும்ப எங்கே வலிக்கிறோம். இப்போ சிலவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பக்கம் பார்த்துக்க மாட்டீங்கன்னா இப்போ இப்படி திரும்பும்போது இங்கே தான் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி சரி, எவ்வளோ முடியுதோ அவ்வளோ திருப்பி வச்சுட்டு அப்படியே நல்லா தடவும். இப்போ சிலவங்களுக்கு என்னென்னா திரும்பும்போது இங்கேயே வலி வரும், ஆப்போசிட்டில் வலி இல்லாமல் இங்கேயே வலி இருக்கும். அப்போ அவங்களுக்கு அதே இடத்துல கொஞ்சம் கழுத்து சரிச்சு வச்சுட்டு அப்படியே தடவும். நல்லா தடவுங்க. தடவிட்டு நல்லா ஒத்தரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விரல்களோட நுனி இருக்கு பார்த்தீங்களா, இந்த நுனியை வச்சு பின்பக்கமாக நின்றுட்டு இந்த ரெண்டு பக்கமும் எதையும் உள்ள விட்டு இப்படி இப்படி தண்ணிடக்கூடாது. சரியா? தண்ணினா பிரச்சனையாயிடும். நேராக மேலே இருந்து கீழே வர்ற மாதிரி இங்கே இருந்து முன்னாடி வரைக்குமே நல்லா தடவிட்டு. இங்கேருந்து எடுக்கணும் அந்த சரியாக அந்த பொச்சை காலத்துலேருந்தே வரும். விரல் நுனியை வச்சு அப்படியே தடவி கொண்டு வாங்க. இது கழுத்துப்படி இருக்கிறவங்களுக்கு வெறுமனே நீங்கள் சும்மா பொதுவாக தடவு முறை பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு முழுமையான ரிசல்ட் கிடைக்காது. கழுத்துப்படி இருக்கிறவங்களுக்கு 2-3 நாள் ஆகும் தெரியாது. ஆனால் அந்த திரும்பும் போது எந்த நரம்புல அங்கே பிடி வருதோ வலி இருக்குதோ சரியாக அந்த நம்ம கரெக்டாக திரும்பும் போது வலி இந்த இடத்துல வருதுன்னு சொல்கிறாங்கன்னா சரியாக திருப்பி வச்சுட்டு நம்ம தடவி கொடுத்து திருப்பி கொண்டு வந்தோம்னா உடனே எலும்புல இருக்கக்கூடிய ஜவுல வரக்கூடிய பிரச்சனை, சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் சொல்கிறது, சர்விக்கல் டிஸ்க் ப்ரோலாப்ஸ் சொல்கிறது, இந்த மாதிரி சர்விக்கல் அதாவது இந்த கழுத்து எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்கக்கூடிய அந்த ஜவு பிரச்சனைகள், இந்த கழுத்து எலும்பில் இருக்கக்கூடிய இந்த 1லேருந்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கழுத்து எலும்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இதுக்கு வந்து நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல நெட்டி எடுத்துடுறோம், உத்தரம் கொடுத்துடுறோம், பொதுவான தடவு முறை செய்துட்டு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா முதல்ல இப்போ தான் ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு சின்ன வீக்கம் தான் தெரியும். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வீக்கம் வந்துடும். சரியா? வருஷ கணக்காக அப்படியே வச்சு இருக்கிறவங்க இவ்வளோ பெரிய வீக்கம் அவங்களுக்கு கையிலையும் உழைச்சிருக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா முதல் முக்கியமான விஷயம் உத்தரம் கொடுத்து நெட்டி வாங்கினதுக்கு அப்புறம் முதல்ல ஒரு சின்ன பயிற்சியும் ஒரு சின்ன துண்டை வச்சு செய்யக்கூடிய ஒரு சின்ன பரிகாரமும் பண்ணணும். அப்புறம் யாராவது கொஞ்சம் கனமாக இருக்கணும், பஞ்சு மாதிரி கிடையாது, வச்சு சுருட்டி அப்படி ஃப்ரீயாக படுத்து வச்சோம். சரிங்களா? ஃப்ரீயாக ஒரு 5 நிமிஷம் படுத்து வச்சோம். அந்த 5 நிமிஷம் படுத்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பயிற்சியை செய்யணும். என்னது அப்படின்னா அந்த கையை வந்து வெதிரியில் வந்து இந்த மாதிரி கட்டிட்டு பட்டர்ஃப்ளை மாதிரி என் சட்டை டைட்டாகிறதுனால இப்போ போக மாட்டேங்கி நல்லா ஒட்டி நல்லா வச்சு கொண்டாடு. சரியா? இப்போ பின்னாடி வந்து செய்யும் படுத்துருங்க, ஃப்ரீயாக படுத்துக்கணும். கழுத்தில் எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் கொடுக்கணும், கை மட்டும் போயிட்டு வரும். இதே மாதிரி ஒரு 10 முறை செய்ய சொல்லிட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் அப்படியே படுத்துக்கணும். சரிங்களா? அவங்க தான் செய்யும். அவங்க செய்யும் போது தான் அதுக்கு சரியான முறையில் அது வேலைகள் கரெக்டாகிடும். நல்லா அழுத்தம் கொடுத்து உள்ள தள்ளுறமா அழுத்தம் கொடுத்து தடவும். அழுத்தம் கொடுத்து தடவுறதுனால ஒன்றுமே ஆகாது. சரியா? பயப்பட வேண்டாம். தடவுறோம். அந்த வீக்கம் இருக்கிற இடத்துலலாம் இந்த கட்டை விரலை வச்சு அப்படி இந்த உள்ள என்ன பண்ணுறேன்னு தான் என்ன பண்ணுறேன்னா அழுத்துறேன். அதுக்கு அடுத்த இடம் அடுத்த இடம் விட்டு விட்டா இடம். சரியா? இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா தடவை பண்ணுவாங்க.
சரிங்களா? தடவி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு வரம்பு படிச்சோம்ல, முடிச்ச வரம்பத்தில் சுழற்சி பண்ணி கொண்டு வரணும்ன்ட்டு அதே தான் தடவு முறையில் செய்ய போகிறோம். சுழற்சி பண்ணி இங்கே இறக்கி கொண்டு போகணும், இங்கே சுழற்சி பண்ணி கொண்டு போகிறோம். இதே மாதிரி ஒரு 10 முறை. சிலவங்களுக்கு வலி இருக்காது, சிலவங்களுக்கு வலி இருக்கும். வலி இருந்தாலுமே செய்யலாம். சரியா? சிலவங்களுக்கு என்னென்னா இங்கே அழுத்தினா வலி தெரியாது, கையில் உழைச்சல். சரியா? இப்போ என்ன அப்படின்னா இங்கே இது பண்ணிடுறோமா? அடுத்தது பிடரி காலத்தை இயக்கக்கூடிய முறை இப்படி ஒன்று பார்த்துருப்போம்ல, அதே தான் தடவு முறையில் எடுத்து பிடரி வரைக்கும் கொண்டு வரும். சரியா? முதல்ல பொதுவான தடவு முறை பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பொதுவான தடவு முறைன்னு வரும்போது எல்லாமே மொத்தமாக இதிலிருந்து எல்லாமே எடுத்து கொண்டு வந்து முடிச்சிடுறோம். அதன் பிறகு இந்த அழுத்தம், நல்ல அழுத்தம் கொடுத்து தடவி ஒரு 10 முறையாவது நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் இடையில ஒரு நேரம் உத்தரம் கொடுத்து திரும்ப அதுக்கப்புறம் அந்த ஒரு சின்ன சின்ன பிடித்த அழுத்தம் கொடுத்து திரும்ப சுழற்சி. சரியா? சுழற்சி செய்கிறோம். அப்புறம் மேல் நோக்கி பண்ணிவிட்டு திரும்ப ஒரு முறை வந்து பொதுவான தடவு முறை எல்லாமே செய்து முடித்து அப்புறம் கைகளை வச்சு நல்லா உள்ளங்கை வச்சு இது அமர்த்தல் தடவுன்னு சொல்கிறது. நம்ம செய்கிறதுல ஏதாவது 1 2 ஏதாவது இருந்துச்சுனாலும் விசர்கள் மாதிரி இருந்தனாலும் அது முழுசாக சரியாக இருக்காது. அமர்த்தல் தடவை மொத்தமாக இங்கே இங்கே இருந்து இங்கே தடவுறேன், இங்கே தடவுறேன், இங்கே தடவி. சரியா? முடிச்சிடலாம். சரியா? இதில் சந்தை தடவு முறை பண்ணலாம். சரியா? 1. அடுத்தது இந்த ஒட்டு வருமத்திலேருந்து பிரித்து சுமை வருமம் வழியா, அதாவது சுமை வருமங்கிறது இது சங்கு சங்கு இது ரெண்டுக்கும் இடப்பட்டு இருக்கக்கூடிய பகுதி. சரியா? இதில் வந்து எடுத்து இதுவும் நீங்கள் கழுத்துக்கு பண்ண முடிய பொதுவான தடவல் முறை கூட சேர்த்து கூட பண்ணலாம். இது உங்களுக்கு நம்ம இந்த மாதிரி தடவல் முறை செய்துட்டு அவங்களுக்கு நம்ம இது தைராய்டுக்குள்ள மர்ம புள்ளிகளை இயக்கி பண்ணும்போது தைராய்டு இன்னும் நல்லா வேலை செய்யும். சரிங்களா? சரி, இந்த மாதிரி நல்ல தடவு முறை செய்துட்டு அடுத்தது இந்த இடத்த இப்படி தடவு குரல் வளைய. இதுக்கு அடுத்தது இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம தடவும் போது இதுக்குள்ளே வந்துடும். இருந்தாலும் இதாக இருக்குது இந்த கார எலும்புக்குள்ள. இது எல்லாமே வந்து விரலை வச்சு குத்திடக்கூடாது. ஏன்னா உடம்புக்கு போகக்கூடிய கனெக்ஷன் எல்லாமே இங்கே தானே இருக்குது. சங்கு இல்லை, மொத்தமாக இங்கே தான் இருக்குது. ஆமாம். அதே மாதிரி சும்மா ஈஸியாக நினச்சோன்னையும் இதை டச் பண்ண முடியாது. இயற்கையை அப்பப்பட்ட முட்டாளாக இருக்க வாய்ப்பு இல்லைல்ல. உடம்புக்கே போகக்கூடிய ஒரு கனெக்ஷனை வந்து சும்மா வெளியே அப்பட்டமாக தெரிகிற மாதிரி இப்படி வச்சுருக்கு, அது சும்மா போய் தொட முடியுமா? தொட்டாங்க வேலை நடக்குமா? நடக்கும். தடவி நல்லா அந்த கார எலும்புக்குள்ள வரைக்கும் நல்லா தடவி கொண்டு நீங்கள் உங்களோட அனுபவத்தில் கூட நீங்கள் பாருங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக கடந்து தடவுன்னு தடவி வர்ற நம்ம இதுக்கும் உங்களுடைய உள்ளுணர்வுப்படி செயல்பட்டு உங்களுடைய முழு மனதார வந்து என்ன பிரச்சனையோ அதை சரியாக இது ஆலோசனை பண்ணி உங்களுக்குள்ள ஆலோசனை பண்ணி சரியான முறையில் யோசித்து பண்ணுறீங்க. முழுமையாக அங்கே இருந்து அந்த இடத்துல அடுத்து இந்த ஒட்டு உருவத்தில் இருந்து சுமை உருவம் வழியாக தடவி கொண்டு வரோம். அதுக்கு இந்த இடத்துல இருந்து இந்த காரை எலும்புக்கு மேல் பகுதிகளில் உள்ளுக்குள்ளே தடவி இது இருமல்லாம் குறைக்கும். ஆமாம். சரியாயிடும். அடுத்தது அது நம்ம ஆயில் பண்ணுறது தான் நல்லது. பவுடர் அப்படிங்கும்போது நம்ம அது தேவை